இந்த வாரம் நடக்கக்கூடிய இந்த ஃபேமிலி டாஸ்கில் எல்லா குடும்பமும் இன்னியோட வந்து முடிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி 2 ஃபேமிலி தான் பெண்டிங். ஒன்று விக்கல்ஸ் விக்ரம், இன்னொன்று சுபிக்ஷா. முதல் ப்ரோமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. விக்கல்ஸ் ஃபேமிலி இப்போ லைவில் வந்துட்டாங்க. ஸோ விக்கல்ஸ் ஃபேமிலி வராங்க, இறுதியாக சுபிக்ஷாவின் குடும்பம் வராங்க. எதுக்கு கடைசியாக சுபிக்ஷாவுடைய குடும்பம் வராங்க அப்படிங்கிறது சீரியஸாக எனக்கு தெரில. ஏன்னா இந்த வாரம் அவங்க தான் எவிக்ட் ஆக போகிறாங்க. எப்பயுமே வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஜெயிக்கிற அந்த ஒரு போட்டியாளர்களுடைய குடும்பத்தார் தான் இறுதியாக வருவாங்க. பட் இந்த சீசனில் எல்லாமே தலைகீழாக நடக்குது. அது ஒன்று. வந்த 2 பேரும் அவங்க பங்குக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ, குறிப்பாக சுபிக்ஷாவுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் எல்லாம் கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. ஆனால் அந்த அட்வைஸ் எல்லாமே ரொம்ப காலதாமதமாகி போயிடுச்சு. முதல் ஃபேமிலியாக இன்னைக்கு வரக்கூடிய அந்த அம்மாவை எப்படி அமுச்சு விட்டாங்க, துரத்தி விட்டாங்க. அந்த அம்மா இருந்திருந்தால் அவ்வளோதான். இருக்க வந்து நமக்கு தான் ஒரு மாதிரி வன்மை ஏறுது உடம்புக்குள்ளே. நிஜமாவே வன்மை ஏறுது. அந்த மாதிரி அந்த அம்மா பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த வீட்டுக்குள்ளே. வயசுக்கேற்ற பேச்சு கிடையாது, வயசுக்கேற்ற அந்த எப்படி சொல்கிறது, அந்த பக்குவம் கிடையாது. பொண்ணு எப்படியோ அப்படியே அச்சு பேசுகிறாமல், அதான் இந்த பொண்ணுக்கு எங்கேருந்து இந்த புத்திலாம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான். ஆனால் இது பிறக்கும் போதும் இப்படி தானான்னு தெரில. அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பு நிலை தெரிஞ்சு போச்சு. அன்னையின் வளர்ப்பு எப்படிப்பட்ட வளர்ப்பு, ஒத்தரோசா வளர்ப்புன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு பக்கம் அது. இன்னொரு பக்கம் முதல் ப்ரோமோவில் விக்கல்ஸ் விக்ரமனுடைய அம்மா செருப்பை கழட்டி தான் அடிக்கல பார்வதி. அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னன்னா, அந்த விக்கல்ஸ் வந்து என்னை எப்போ பார்த்தாலும் வேலை வாங்கிட்டே இருப்பாமா, என்னை வந்து எப்போ பார்த்தாலும் எதனா சொல்லிக்கிட்டே இருப்பாமா அப்படின்னு பார்வதி சொல்லும் பொழுது அவங்க அம்மா சிம்பிளாக ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க. நீ அவ்வளோ நேரம் ஆர்கியூ பண்ணுறதுக்கு பதிலாக அந்த வேலையை செஞ்சுட்டு போயிடலாமேம்மா அப்படின்னு வந்து கேட்டாங்க. அவ்வளோதான். பார்வதிக்கு அதை செஞ்சுட்டா பார்வதியே கிடையாது. அதுதான் அவங்க அம்மா சொன்னாங்க பாருங்க, பார்வதி அம்மா. அந்த தீ அது இது வந்து தீ இல்லை, அது வந்து ஒரு பீ, அது பீடை. ஆனால் அவங்க அம்மா வந்து அதை தான் அவங்க கண்ணுக்கு வந்து பார்வதி வந்து ஒரு அக்னி குஞ்சாகவும், ஒரு தீ கதிராகவும், ஒரு சக்தியாகவும் அவங்க கண்ணுக்கு வந்து தெரியுறாங்க. இப்போ நந்தினி கண்ணுக்கு வந்து எப்படி கலையரசன் வந்து ஒரு சக்தியாக தெரிஞ்சானோ, அந்த மாதிரி பார்வதி அம்மா கண்ணுக்கு பார்வதி வந்து ஒரு சக்தியாக தெரிகிறாப்ப. ஐயோ, அந்த அம்மா பற்றி நிறையா பேசியாச்சு, விடுங்க. அப்பப்போ பேசுவேன், சரியா? ஏன்னா தேவையில்லாமல் நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதனால் நம்ம முட்டுக்கு எதிர் முட்டு தான் எப்பயுமே, கரெக்டாக? இது அந்த அம்மா கேட்குறாங்க. அதோட அந்த ப்ரோமோ முடியுதுங்க. இப்போ தான் லைவில் வந்திருக்காங்க. என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் பேசும். 3வது ப்ரோமோ, இன்றைக்கான 3வது ப்ரோமோவில் 2வது ப்ரோமோ சுபிக்ஷாவின் குடும்பத்தார் வராங்க. ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். சுபிக்ஷா அவர்களை மேபி இன்னையோட அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஒரு மிட்வீக் எவிக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம சொல்லியிருப்போம். அது நடக்குதா இல்லையான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். சுபிக்ஷாவுடைய தம்பி கிளியராக சுபிக்ஷா கிட்ட என்னெல்லாம் சொல்லணுமோ அது எல்லாமே சொல்லிட்டாங்க. ஹைலைட்டாக அவங்க அப்பா சொன்னது தான். தம்பி என்ன சொல்கிறாப்புல, தயவு செய்து பார்வதியும் சாண்ட்ராவையும் நம்பாத, நீ யாரை அதிகமாக நம்புறியோ அவங்க தான் உன்னை கடைசியில் குத்துவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறான். இந்த பார்வதியும் சாண்ட்ராவும் எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படிங்கிறது சுபிக்கு தெரில. சுபியை பற்றி பின்னாடி என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியாது. வெளியில் போய் பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும். இந்த சாண்ட்ரா இப்போ வந்து அப்படியே சுபியை கட்டி பிடிக்கிறது என்ன, அப்படியே கொஞ்சிறது என்ன, கொலாவது என்ன, இதே சுபிக்ஷாவை தான் ஸ்கூபிடு, நாய், டாகு, என்னென்னமோ வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினாங்க இந்த நாகரிக தெரிஞ்ச சேச்சி. இந்த பார்வதி இந்த சுபிக்ஷா ஒளிஞ்சே ஆகணும், அழிஞ்சே ஆகணும். அவெல்லாம் ஒரு பொண்ணா, அவன் எங்கிருந்து வரான்னு தெரியுது. அவன் வந்து எப்படிப்பட்ட வளர்ப்புன்னு புரியுது. வளர்ப்பை பற்றிலாம் இவ பேசுகிறா, எப்படிப்பட்ட ஆளுன்னு புரியுது. கம்யூனிட்டியை வச்சு பேசுறது இதெல்லாம் சுபிக்ஷாவுடைய அப்பா வந்து கேட்கணும். கமருதன்கிட்டையும் பார்வதிக்கிட்டையும் அவங்க அப்பா வந்து கேட்கணும், பொழக்கணும் போட்டு. இங்கேயே வந்து காயின் கொடுக்காதவ அவங்க சமுதாயத்துக்கு என்ன பண்ணுவாள்? இதெல்லாம் பேச வேண்டிய ஆளா நீ என்ன உன் சமுதாயத்துக்கு என்ன பண்ணி உன் சமுதாயத்தையே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க, அது வேற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரிலாம் பேசுனாங்க, அதெல்லாம் கேட்கணும். இதெல்லாம் வந்து அவங்க தம்பி சொல்கிறாப்புல, நீ தயவுசெய்து நம்பாத. அண்டு விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட எப்படி நீ பழகுறியோ அதே மாதிரியான பாண்டை எல்லார்கிட்டையும் நீ பழகு. நீ ஒருத்தர்கிட்டயே வந்து ஏன் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? இப்போ விக்கல்ஸ் வந்து பல இடங்களில் சுபிக்ஷா வந்து எதனா ஒன்று பண்ணால் டம்மி பண்ணுறாப்புல. முதல்ல அவன் தம்பி சொன்னதே, தயவு செய்து பீட் பாக்ஸ் பண்ணாத,
ஏன்னா நீ அதை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்க, அது நல்லா இல்லை பண்ணாது. இத்தனை நாளாக யாரும் சொல்லலை, அவன் தம்பி வந்து நேரடியாக சொல்லிட்டான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. நல்லா இல்லைனா நல்லா இருக்கு, ஆனால் ஒரே டியூன், எல்லாத்துக்கும் ஒரே டியூன். சரி கற்றுக்குறீங்க, ஓகே, புதுசு புதுசாக கற்றுக்கலாம், ஒரே டியூன் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, விட்டுறணும், அதோட விட்டுறணும். இல்லைனா வேறு டியூனை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரே டியூனை ரிப்பீட்டடாக வந்து நீங்கள் அதை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ எஃப்ஜே இல்லை, பிரவீன் இல்லை, இவங்க இல்லாத பட்சத்தில் இந்த வீட்டுக்குள்ளே பீட் பாக்ஸ் தெரிஞ்ச யார்? சுபிக்ஷா. அது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ். அதை தாண்டி அதில் எந்த விதமான நன்மையும் இவங்களுக்கு கிடையாது. ஸோ அதை தான் அவங்க தம்பி வந்து கிளியராக சொல்கிறான், நீ கேமில் ஃபோக்கஸ் பண்ணாமல் பீட் பாக்ஸிங்கே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றத சொல்கிறாப்புல. அடுத்ததாக அவங்க அப்பா கடலோடி பொண்ணுன்னு சொல்கிற உனக்கு எங்கே போச்சு அந்த வீரமும் தைரியமும் அப்படின்னு வந்து கேட்குறாப்புல. இதை தான் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் பேசியிருந்தோம். கடலோடி பொண்ணு, நான் வந்து எனக்கு பின்னாடி என்னுடைய ஒட்டுமொத்த சமுதாயமும் நிற்கிது, என் கிராமத்தில் இருந்து நான் வந்து என் கிராமத்தின் அடையாளமாக, என்னுடைய சமூகத்தின் அடையாளமாக நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய சுபிக்ஷா எந்த அளவுக்கு தைரியமாக இருக்கணும், எந்த அளவுக்கு வீரமாக இருக்கணும். ஏன்னா கடலுக்கு தொழிலுக்கு போகிற ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உயிரை பணைய வச்சு தான் போகிறாங்க. திரும்ப வருவோமோ வரமாட்டோமோ அப்படிங்கிற ஒரு கேரண்டி இல்லாத ஒரு தொழில் அது, சரிங்களா? பாரம்பரியமான விவசாயம் எப்படி வந்து தமிழர்களுடைய பூர்வகுடி தொழிலோ அதே மாதிரி மீன்பிடி தொழிலும் தமிழர்களுடைய பூர்வகுடி தொழில். பாண்டியர்கள் ஆட்சியில் இருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்தே மனிதன் என்னைக்கு கடலை கண்டுபிடிச்சானோ, என்னைக்கு நீரை கண்டுபிடிச்சானோ அன்னிலேருந்தே இந்த மீன்பிடி தொழில் அப்படிங்கிறது இருக்குது, சரியா? ஸோ இந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துல வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறது, போய் கருத்து கேட்குறது எல்லாமே சாஃப்டாகவே இருக்கும். யாருக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது, ஏன்னா யாரும் நாமினேட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் அடங்கியே போயிட்டு இருந்துச்சு. எல்லாருக்கிட்டையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவோம், தைரியமாக பேசுவோம். இப்போ பார்வதியெல்லாம் சுபிக்ஷா வச்சு கிழிச்சு எடுத்திருந்தாங்க அப்படின்னா, பார்வதி பண்ணக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் சுபிக்ஷா வந்து குரல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, சுபிக்ஷாவுடைய ஆட்டம் வேற மாதிரி இருந்திருக்கும். சுபிக்ஷா ஒரு ஹோப்பாக இருப்பாங்க இந்த ஷோவில். அதை செய்ய தவறின காரணத்தினால தான் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல சுபிக்ஷா வந்து நிற்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியாது, பாவம். அதுதான் நம்ம எந்த பொசிஷனில் இருக்கோம் அப்படிங்கிறது சுபிக்ஷாவுக்கு தெரியலை. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர், நீங்கள் வந்து ஒரு உறுப்பினராக இருக்கிறீங்க டிவிகேல. மீனவர்களை பற்றி பாட்டு பாடுறது, மீனவர்களை பற்றி பெருமையாக பேசிக்கிறதோடு நிப்பாட்டிட்டு அவங்க படக்கூடிய கஷ்டங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, கல அரசியல், யதார்த்த அரசியலை நீங்கள் அங்கே பேசியிருந்தீங்க அப்படின்னா அது இன்னும் வேறு மாதிரி போயிருக்கும் மக்கள் மத்தியில். ஆனால் அதை செய்கிறதுக்கு சுபிக்ஷா மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ விக்கல்ஸுக்குமே இப்போ அதே நிலைமை தான். விக்கல்ஸ் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்தாப்புல, திடீர்னு வந்து அவருடைய கேம் மொத்தமாக முடிஞ்சு போச்சு. எஃப்ஜே வந்து உழைச்ச உடனே ஓட்டிங்கில் ரொம்ப கீழே வந்துட்டாப்புல. ஸோ இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷன் அப்படின்னும் பொழுது அதில் விக்கல்ஸ் வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஒன்றா அமித் இல்லைனா விக்கல்ஸு, உறுதியாக சுபிக்ஷாவுக்கு இப்போயாச்சும் நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது வந்து வீட்டார் சொல்லுவாங்களா, அவன் தம்பி சொல்லுவானா, இல்லை இந்த நைட் வந்து ஒரு வேளை மிட்வீக் எவிக்ஷன் கூடவே கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எந்த அளவுக்கு அந்த வீட்டில் அந்த பெற்ற தாய்க்கு தகப்பனுக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், சுபிக்ஷாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ன்றது நமக்கு உணர முடியுது. இன்னொன்று எனக்கு ஒரு ஆசை, சுபிக்ஷாவுடைய அப்பா இந்த கமருதனையும் பார்வதியும் கிளிக்கணும். என் சமுதாயத்தை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் யாரடா வெண்ணைகளா அப்படின்னு கேட்கணும், எக்ஸ்போஸ் பண்ணணும். தயவு செய்து அந்த அப்பாவாச்சும் அதை செய்யணும். செஞ்சார் அப்படின்னா நல்லாயிருக்கும். சுபிக்ஷாவுக்கு ஒருவேளை இந்த வாரம் சுபிக்ஷா எவிக்ஷன்லேருந்து தப்பிச்சிட்டாங்க, பை சான்ஸ் ஏதோ ஒரு சான்ஸ் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இவர் இந்த மாதிரி அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சுபிக்ஷாவுக்கான ஆதரவுகள் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது அந்த பெற்றோர்கள் கையில் இருக்குது. யாராச்சும் ஒருத்தர் வந்து அவங்கள நறுக்குன்னு 4 கேள்வி கேட்கணும். எப்படி நீங்கள் வந்து இன்னொரு சமுதாயத்தை பற்றி எப்படி நீங்கள் பேசுவீங்க, சமுதாயத்தை வச்சு நீங்கள் எப்படிங்க ஒருத்தவங்களை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுவீங்க, இல்லைனா இந்த மாதிரி இவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையாச்சும் சுபிக்ஷா கிட்ட அவங்க சொல்லணும். அது சுபிக்ஷா ஒரு பிரச்சனையாகவும் ஒரு பஞ்சாயத்தாக கொண்டு வரணும், அதை எக்ஸ்போஸ் பண்ணணும். நடக்குதான்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.